தமிழ்நாடு அரசியல் வடக்கனுங்க பண்ணுற அரசியலோட ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பாப்பாநாசம் அம்மாப்பேட்டையில் பூண்டிக்கிளை பொறுப்பாளர் டிவிகேவை டிஎம்கேக்காரன் ஒருத்தன் போய் வெட்டியிருக்கான். அதே பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருவர் தேர்தல் தொடர்பான முன்விரோதம் காரணமாக ஆத்திரத்தில் அரிவாளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த எலெக்ஷனில் டிஎம்கேவும் சரி டிவிகேவும் சரி எல்லாருமே தரம் தாழ்ந்த விமர்சனத்தை தான் முன் வச்சாங்க. இது இங்கே ஒருத்தங்க தோத்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் எல்லாருமே 4 முனை போட்டி ரொம்ப பரபரப்பாக தான் போயிடுச்சு. ரொம்ப கேவலமான அரசியல் தான் எல்லாம் முன் வச்சாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அரசியல் பழகாத கட்சின்னு சொல்லி அவங்கள எல்லாம் அரசியல் பழகாத கட்சி தான் டிவிகே. அரசியலுக்கு புதுசு தான் அவங்க. அரசியலுக்கு புதுசுன்றப்ப ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதை சகிச்சு தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ இப்போ போய் எல்லாம் வெட்டிவிட்டு அப்படின்னா இங்கே வடக்கனுங்க பண்ணுற அரசியலுக்கும் இந்த தமிழ்நாடு அரசியலுக்கும் என்ன வித்தியாசம்? வடக்கனுங்க தான் இப்படி பண்ணுவானுங்க. எதுக்கு எடுத்தாலும் மூளைக்கட்டு போயிட்டு போய் புத்தி தீட்டாம கத்தி தீட்டிட்டு உட்காந்துருப்பானுங்க. அதே மாதிரியே இப்போ டிஎம்கே பண்ணிச்சு அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்டே வரல, அப்போ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கத்தி தூக்குறாங்க அப்படின்னு ஒன்று காரி மூஞ்சி துப்ப மாட்டாங்க. இப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டவன எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டிஎம்கே ஒருத்தவங்க கிளை தொண்டன் எவன் பண்ணாலும் அந்த பண்ணுற தப்பு. ஒரு டிஎம்கேவோட கட்சியே 75 ஆண்டுகால அரசியல், 75 ஆண்டுகள் சமத்துவம் பகுத்தறிவுன்னு பேசுறது முக்கியம் இல்லை. அதன்படி ஒரு கிளை தொண்டனும் ஒரு கடைசி தொண்டனும் அதன்படி நடந்துக்கணும். இப்போ போய் புது அரசியல் கட்சி அவனை போய் வெட்டி விட்டாலோ, இப்போ நேற்று தான் ஒரு வீடியோ போட்டோம், நாம் தமிழ் கட்சியில் ஒரு நிறைய கர்ப்பிணியை அடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து டிவிக்கே வெட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எதிர்ப்பு அரசியல், இந்த மாதிரி கொடூரமான அரசியலாக மாறிச்சு அப்படின்னா தமிழ்நாடு எப்படி பொதுமக்கள் என்ன நிம்மதியாக வாழணுமா வாழக்கூடாதா? இவங்க அரசியல் பண்ணா ஒரு அரசியல் எதிர்கேள்வி நாக்கப்படுற மாதிரி கேள்வி கேட்கறதுல ஒரு இது இல்லை, அதுல திறமையெல்லாம் காமிக்கிறது இல்லை. அதை விட்டு கத்தி எடுத்து போய் வெட்டி விட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிருமா? இப்போ 75 கால அரசியலை கட்டி காப்பாத்தின திமுக காரங்களுக்கு இது கேவலம். இந்த மாதிரி ஒரு சாதாரண எவனோ ஒருத்தன் திமுக தொண்டனோ திமுக நிர்வாகியோ பண்றதுனால திமுக கட்சிக்கே இது கேவலம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். திமுக காரன் யாராவது எலெக்ஷன் ஆட்சி நம்மளுக்கு இப்போ ஒருவேளை வின் பண்ணிட்டாலோ இப்போ நம்ம தான் இனிமே எவனா வாயை திறந்தா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லி எவனா மிரட்டா அப்படின்னா இப்போ எப்படி பண்றீங்களே? அப்போ இந்த மாதிரி திமுக அரசியல் தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு அரசியல் நீட்டிச்சிச்சு அப்படின்னா அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்காடு முன்பே கணித்தார் அப்படின்னு நடக்கும். டிவிக்கே மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெறும். அதே மாதிரி என்டிகேவும் டிவிகேவும் தான் இங்கே போட்டின்னு வரும். சமத்துவம் பகுத்தறிவு கொண்ட எங்கள் கட்சி அப்படின்னு சொல்ற அந்த பேர் முற்றிலுமா குளிதோடி புதைக்கப்படும். இதுதான் அரசியலாக மாற்றப்படும். அதனால திமுக காரங்க புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அறிவார்ந்த அரசியலை, ஒரு பகுத்தறிவாளன் அப்படின்னு சொல்லிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கேற்ற அரசியலை பேசணும்.